Hello friends, நான் வந்துட்டேன். The big day. April 19 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாள்னு சொல்லலாம் இந்தியாவுக்கு. ஸோ லாக்சபாவோட பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு தேர்தல். ஸோ இந்த ஒரு தேர்தல் ஏப்ரல் 19 அப்படின்ற இந்த டேட்டை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஏப்ரல் 14க்கு வந்துட்டு ஓட் போட போறோம். ஸோ இதோட ஃபைனல் ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி இதுக்கான ஒரு ரிசல்ட்டை வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன் இவ்வளவு பெரிய கேப்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடுகள் ரீசன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அதை பத்தி நம்ம பேச போறது இல்லை. பட் அதை தாண்டி எலெக்ஷன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரீசெண்டா எல்லா மீடியாஸுமே நீங்க மீம்ஸ் கூட பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முக்கியமான கட்சிகளோட சின்னம் பிரச்சனை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. என்னடா சின்ன பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை தானடா, அது ஏன்டா இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாத்துறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இது சின்னம் பிரச்சனைன்றது எப்பயுமே ஒரு சின்ன பிரச்சனைன்றதே ஆகாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எம்ஜிஆர் அவர்களுக்குமே நடந்திருக்கு. அதனால எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில தோத்துமே இருக்காது இந்த சின்ன பிரச்சனையோட சின்ன பிரச்சனை நினைச்சதுனால. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல, என்னடா இது எம்ஜிஆர் அளவுக்கு போய் கனெக்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, எஸ், இதுல எம்ஜிஆருக்குமே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதோட அடிப்படையில் தான் அந்த ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு எதுக்காக இந்த சின்ன பிரச்சனையை வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறாங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு வீடியோ தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா குழப்பமா இருக்கிறா அப்படின்றீங்களா? சிம்பிளா ஒரே லைன்ல சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன பிரச்சனை தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க, என்ன நடக்குது இந்த தேர்தல் களத்துலன்றது ஒரு சின்னதா ஒரு 10 நிமிஷத்துல அதுக்கும் போல பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு தேர்தல் பத்தியான ஒரு சின்ன நாலேஜ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமே, இந்த வருஷம் எலெக்ஷன்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வீடியோ மட்டும் தான், ரொம்ப டீப் டைவா பண்ண தேவையில்ல. பட் இப்போதைக்கு நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றது தான் உங்ககிட்ட சொல்ல வரேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் சயின்ஸ்ல நடக்கிற விஷயத்துல இருந்து நம்ம ஊர்ல நடக்கிற தேர்தல் விஷயம் வரைக்கும் வெறும் 10 நிமிஷத்துல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட சப்போர்ட்னால 700 சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதா நம்மளோட கோல். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காட்டிக்கங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 2024ஓட தேர்தல் களம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா the 4 square competition அப்படின்றது சொல்றாங்க. இது என்னடா the 4 square competition அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு 4 முனையில வந்துட்டு ஒரு 4 கட்சிகள் மிகப்பெரிய ஒரு எல்லா தொகுதியிலுமே நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இது குறிக்குது. முதல்ல வந்துட்டு டிஎம்கே, ரெண்டாவது ஏடிஎம்கே, தேர்ட் வந்துட்டு பிஜேபி, ஃபோர்த் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி, நம்ம சீமான் அண்ணன். சோ இந்த 4 மேஜரான இந்த ஒரு கட்சிகள் வந்துட்டு எல்லா தொகுதியிலுமே அவங்களோட ஆட்களை வேட்பாளரை வந்துட்டு நிப்பாட்டி இருக்காங்க. சோ சரி, இதுல நமக்கு ஒரு டவுட் வரலாம், எங்கடா போனாரு இந்த கமல்ஹாசன் சார் இந்த கட்சியில இருந்து, அதே போல திருமாவளவன் ஐயா, அதுக்கப்புறமா வைகோ ஐயா, இவங்க எல்லாருமே எங்க போனாங்க, இவங்களுமே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேமுதிகவும் எங்க இருக்கு இதுல அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த மத்த கட்சிகள் எல்லாம் இந்த ஒரு 4 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதாவது டிஎம்கே வந்துட்டு கமல்ஹாசன் சார் வந்துட்டு சேர்ந்திருக்காரு, ஏடிஎம்கே. சோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற 4 மேஜரான கட்சிகள்ல மத்த சப் கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு ஜாயின் பண்ணதுனால இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த 4 ஸ்கொயருக்குள்ள வரல. சோ இந்த ஒரு 4 ஸ்கொயர்ல இந்த 4 கட்சிகள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த 4 ஸ்கொயர் காம்படிஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு முதல்ல இப்போ பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நாம் தமிழர் கட்சி. சோ இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணாவுக்கு வந்துட்டு எப்பயுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லோகம் என்னன்னா விவசாய சின்னம். சோ விவசாய சின்னம் அப்படின்றது பார்த்தா நம்ம டக்குனு ரெஜிஸ்டர் ஆகுறது வந்துட்டு இது சீமான் அண்ணா கட்சி அப்படின்ற மாதிரி தெரிய வரும். சோ இந்த ஒரு சின்னம் வந்துட்டு இப்போ ஒரு சின்ன கட்சிக்கு வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. சோ அதனால இப்போ விவசாய சின்னம்ன்றது வேற ஒரு கட்சிக்குன்றது போயிடுச்சு. இப்போ இவருக்கு புது சின்னத்தை அறிவிச்சிருக்காங்க. சோ இத வந்துட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சாரு சீமான் அண்ணன். சோ இதோட தொடர்ச்சியா இவருக்கு மட்டும் நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது வைகோ ஐயாவுக்குமே நடந்திருக்கு. அவருக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வைகோ ஐயாவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொம்பர சின்னம். அந்த பொம்பர சின்னம் அவருக்கு அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு வைகோ ஐயா வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருந்தாரு. பட் அந்த கேஸ கோர்ட் வந்துட்டு தள்ளுபடி பண்ணிச்சு. சரி, கொடுத்தது நம்ம கேஸ் கொடுத்துமே பிரோஜனம் இல்ல, சோ அதனால அவங்க கொடுத்த சின்னமே ஓகேன்னு சொல்லிட்டு அதை வச்சு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சாரு எலெக்ஷனை. சோ அதோட தொடர்ச்சியா வந்துட்டு திருமாவளவன் ஐயா, அவர்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். பட் அவருக்கு வந்துட்டு ஒரு உரிமையான ஒரு சின்னம் எதுன்னு பாத்தீங்கன்னா
பானை சின்னம்னு சொல்லலாம். பட் இந்த பானை சின்னம் இன்னும் வரைக்கும் கூட இந்த எலெக்ஷன் வரைக்கும் கூட அவருக்கு அந்த ஒரு பானை சின்னத்துன்ற ஒரு விஷயத்தை எந்த எலெக்ஷனுக்குமே எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கலன்றதுதான் இங்க வருத்தம். சோ அவருக்குமே இந்த ஒரு சின்ன பிரச்சனைன்றது இருக்கு. சோ இந்த சின்ன பிரச்சனை இது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிரச்சனை நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்ஃபேக்ட் சின்னம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் தேர்தல் களத்துல. அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போதான் இந்த கதைக்குள்ள எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வராங்க. எங்கன்னா 1972 ஏடிஎம்கே அப்படின்றது அவரோட ஓன் கட்சி ஆரம்பிக்கிறார். அதோட தொடர்ச்சியா அவர் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு சந்திக்கிற ஒரு தேர்தல் எதுன்னு பாத்தீங்கன்னா 1977 இதே போல ஒரு தேர்தல் அப்படின்றது ஒண்ணு வருது. அந்த தேர்தல்ல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற தாராபுரம் அப்படின்ற ஒரு தொகுதியில வந்துட்டு அவரோட கட்சியில இருக்கிற ஒரு தொண்டரை வந்துட்டு நிப்பாட்டி இருக்காரு வேட்பாளரா. அவர் பேர் வந்துட்டு ஐயாசாமி. இந்த ஒரு ஐயாசாமி அப்படின்றவரை வந்துட்டு இவர் தான் தாராபுரத்தோட என்னோட வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்துட்டு அவர் இன்ட்ரோடியூஸுமே பண்ணியிருக்காரு. அதுல நிறைய பேர் இந்த ஐயாசாமிக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சாங்க. ஐயாசாமி வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்துட்டு எம்ஜிஆர் முன்னாடி வைக்க ஆரம்பிச்சாங்க. சோ இதை புரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு ஐயாசாமியை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இன்னொருத்தரை வந்துட்டு வேட்பாளரா வந்துட்டு சூஸ் பண்றாரு. அவர் பேர் தான் பாலகிருஷ்ணன். சோ இந்த பாலகிருஷ்ணனை சூஸ் பண்றதுக்குள்ளேயே வேட்புமனு தாக்குதல் அப்படின்ற ஒரு டைம் வந்துட்டு முடிஞ்சு போயிடுது. சோ இதனால வந்துட்டு பாலகிருஷ்ணன் தான் வேட்பாளர் அப்படின்றது அறிவிக்கிற போது எலெக்ஷன் கமிஷன் அவங்க ரெட்டை இலையை வந்துட்டு கொடுக்கல, அதுக்கு பதிலா சிங்கம் சின்னத்தை கொடுத்திருந்தாங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு தாராபுரத்துல மட்டும் ஏடிஎம்கே சிங்கம் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு எம்ஜிஆர் அவர்கள் தள்ளப்படுறாரு. சோ முதல் முறையா அந்த எலெக்ஷன் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பிலேயே இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையுமே பாக்குறாங்க. இந்த ஒரு பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட இம்பாக்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு ரெட்டை சின்னத்துக்கு வந்துட்டு வாக்கு கேட்டு எல்லாரோட பிரச்சாரத்திலுமே அவர் இருந்திருக்காரு. பட் தாராபுரத்துல மட்டும் பாலகிருஷ்ணன் வேட்பாளரா நிப்பாட்டி ரெட்டை இலைக்கு ஓட்டு போடாதீங்க, அதுக்கு பதிலா சிங்கம் சின்னத்துக்கு வந்துட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு முதல் முறையா ரெட்டை இலைக்கு அகைன்ஸ்டா தாராபுரத்துல இருக்கிற பகுதிக்கு மட்டும் இந்த ஒரு அகைன்ஸ்டா அவர் மாற ஆரம்பிச்சார். பட் அப்படி அவர் என்னதான் வந்துட்டு சிங்கம் சின்னத்துக்கு வந்துட்டு அவர் ப்ரொமோட் பண்ணாலுமே பாலகிருஷ்ணனை வச்சு எண்ட் ஆஃப் த எலெக்ஷனுமே முடிஞ்சது. அவரோட ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாராபுரத்துல இருக்கிற எல்லா மக்களுமே ரெட்டை சின்னத்துக்கு தான் வாக்களிச்சாங்க. பட் அது மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு உள்ள கொண்டு போச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர் முழுக்க வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு ரெட்டை இலையை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. சோ அந்த ரெட்டை இலையை ப்ரொமோட் பண்ணும்போது தமிழ்நாடு முழுக்கவே எம்ஜிஆர்னாலே ரெட்டை இலை சின்னம் தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு மனசுல மக்களுக்கு பதிஞ்சு போச்சு. பட் தாராபுரத்துல மட்டும் ரெட்டை இலைக்கு அவர் அகைன்ஸ்டா பேசி சிங்கத்துக்கு வந்துட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள் மனசுல ஏறவே இல்லை. எலெக்ஷன் நேரத்துல எல்லா மக்களுமே ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இதனால யார் ஐயாசாமி இதுக்கு முன்னாடி நின்று இருந்தாரு இல்லையா, சோ அவர் அவாய்ட் பண்ணி தான் பாலகிருஷ்ணன் வந்தாரு. சோ ரெட்டை இலைக்கு எல்லா ஓட்டும் போனதுனால இப்போ ஐயாசாமி வந்துட்டு அந்த தாராபுரத்துக்கு தொகுதி வேட்பாளரா வந்துட்டு வெற்றி பெறாரு. சோ இந்த ஒரு லெசன் வந்துட்டு தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்துச்சு. ஏன்னா அதுக்கு அப்புறமா தான் இந்த சின்னத்தோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க, மற்ற கட்சிகளுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இதனாலேயே வந்துட்டு எல்லா கட்சிகளுமே அவங்களோட சின்னத்தை அந்த ஒரு எலெக்ஷன் டைம்ல அவங்களுக்கான அது சொந்தமா இருக்கும்னு சொல்லி இன்னும் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, எம்ஜிஆர் அவர்களுக்கே இந்த ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற வைகோ அவர்களுக்கா இருக்கட்டும், திருமாவளவன் சாரா இருக்கட்டும், சீமான் அண்ணாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே சின்னம் எந்த அளவுக்கு முக்கியமா வேணும் தேவைப்படும்ன்றது நினைச்சு பாருங்க. பிகாஸ் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, நம்ம எலெக்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணல நம்ம சின்னத்தை. வருஷம் ஃபுல்லாவே வாழ்க்கை ஃபுல்லாவே இப்ப சீமானா எங்க போனாலுமே விவசாயி சின்னம் அப்படின்றது சொல்லுவாங்க. வைகோ அவர் வந்துட்டு பொம்மரன் சின்னம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க வாழ்நாள் முழுக்கவே இந்த சின்னத்தை அவங்க வார்த்தை சொல்லும் போது மக்களோட மனசுல இது விவசாய சின்னம்னா சீமானா, இது பானை சின்னம்னா திருமாவளவன். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நினைக்க ஒரு மைண்ட் செட்ன்றது ஆயிடும். திடீர்னு இந்த எலெக்ஷன் நேரத்துல வந்துட்டு விவசாய சின்னத்தை வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சீங்கன்னா, அப்போ ஓட்டு போடுறவங்க
அத கவனிக்க கூட மாட்டாம வெறும் எங்க அந்த விவசாய சின்னம் இருக்கு, எங்க அந்த உதயசூரியன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் போய் கிளிக் பண்ணுவோம். அந்த ஒரு கிளிக்குன்றது டைரக்டா புதுசா மாத்தினா அந்த ஒரு கட்சிக்கு அடிஷனலா போய் ஓட்டா விழும். சோ நிறைய மக்கள் வந்துட்டு யாருமே யார் அந்த வேட்பாளரா நிக்கிறாங்கன்னு சொல்லி ஓட்டு போறது இல்ல, சின்னத்தை பார்த்துதான் ஓட்டே போடுறாங்க. அது நிறைய மக்கள் கவனிக்கிறது இல்லை. இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி மற்ற சில சின்ன கட்சிகள் எல்லாமே நிறைய ஓட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இதுலயுமே கிடைக்குது. சோ அதே போல ஆல்ரெடி நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய கட்சிகள் இந்த மாதிரி சின்னத்தை இழந்ததுனால தோல்வியுமே தழுவுறாங்க. சோ இதனாலதான் அந்த சின்னம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சின்னம் தேர்தல் காலத்துல இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சோ இதனாலதான் இந்த சின்னம் பிரச்சனை தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு தேர்தல் காலத்துல மட்டும் இல்ல, எப்பயுமே ஒரு கட்சிக்கான ஒரு சின்னம் ஒரு சின்ன பிரச்சனையா இல்ல பெரிய பிரச்சனையாங்கிறது உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ ஏப்ரல் 19க்கு எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. சோ ஏப்ரல் 19 வர இருக்கு. சோ இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 16 நாள் 17 நாள் வர இருக்கு. சோ அந்த டைம்ல யாருக்கு எந்த ஒர்க்கா இருந்தாலுமே தயவு செஞ்சு இந்த ஓட்டுக்காக 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒதுக்கி போய் ஓட்டை போடுங்க. உங்களோட சிட்டிசன்ஷிப் உங்க கையில இருக்கு, உங்களோட தலையெழுத்து உங்க கையில இருக்கு. சோ நீங்க முடிவு பண்ணுங்க யார் நம்ம நாட்டை ஆளணும் அப்படின்றது சொல்லி. சோ உங்க ஓட்டை என்னைக்குமே யாருமே விட்டு கொடுத்துறாதீங்க. டெஃபினட்டா உங்களோட ஓட்டை நீங்க போய் போடுங்க மறக்காம. சோ எல்லா ஒர்க்கும் முக்கியம் தான், பட் அதை தாண்டி இந்த ஒர்க்குமே ரொம்ப முக்கியம் அப்படின்றதுதான் என் தரப்புலையுமே சொல்றேன். சோ இதுதான் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா சின்னம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையுமே சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ புதுசா இருந்ததுன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு நாலேஜபிளா இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே ஷேர் பண்ணுங்க. இந்த சின்ன பிரச்சனை கிடையாது, மிகப்பெரிய பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி. சோ அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த சின்னத்தோட பவர் என்ன அப்படின்றது சொல்லி. சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்ட் தென் பை பை ஏபி.